சாம்பிள் ஆக்ஷன் மோட். CMF அப்படின்னா வேலுக்கு வே, கணபதிக்கு கா, பழனிக்கு பா, வேக்காப்பா. அட இங்கிலீஷ்ல சேர்த்து சொல்லப்பா. கலருக்கு சி, மெட்டீரியலுக்கு எம், பினிஷுக்கு எஃப். CMF. அட பாரியா, நீங்க சொல்றதெல்லாம் உள்ள இருக்குமா இல்லையா? ஆனா கேட்கறதுக்கு நல்லா இருக்குப்பா. நல்லா தான்ப்பா இருக்கும். ஏன்னா வந்து CMFன்றது நத்திங்கோட சப் பிராண்ட். போலாமா பிரிப்புமா? CMF by நத்திங். இது வந்து போன் இருக்கு, கேஸ் இருக்கு, இது ரிலேட்டடான ஆக்சசரிஸ் இருக்கு. இதுக்கு அடியில சார்ஜர், அப்புறம் வாட்ச் 2 ப்ரோக்கான ஸ்ட்ராப், அப்புறம் வாட்ச் 2 ப்ரோ, பட்ஸ் ப்ரோ 2. ஃபர்ஸ்ட் எதை பிரிக்கலாம்? வாட்சே பிரிச்சிடலாம். பாண்டி சொல்லிட்டு போன் பிரிச்சிடலாம். போனை பிரிச்சிடலாம். அப்புறம் ஏன் ப்ரோ கேக்குறீங்க? பிரிங்க ஏதாவது சொன்னேன். ரொம்ப ஆர்வமா போனுக்கு தான் வெயிட் பண்ணுவேன். எனக்கு இதுதாங்க ஆர்வமா இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க பாருங்களேன், ஆப்பிளே உட்கார்ந்து நத்திங் கலாய்ப்பான். கடைசியில பாத்தீங்கன்னா ஆப்பிள் மாதிரியே பாக்ஸ். இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியும்ல? சார்ஜர் அதான் தனியா கொடுத்தீங்க. அது நம்மளுக்கு. இது ரிவ்யூவர்ஸ் கிட்ட நீங்க வாங்குனீங்கன்னா இதை மட்டும் தான் தருவாங்க. இதுக்குள்ள சார்ஜர்லாம் கிடையாது. சார்ஜர் தனியா தான் வாங்கணும். CMFன்னு வருதா நத்திங்னு வருதான்னு பார்ப்போம். CMF by நத்திங். நான் மான உள்ளவன்டா இங்க கேட்டா ஓபனாவே சொல்லிடுறேன். நான் வந்து உங்க சப் பிராண்ட் தான். ஆமா நைஸ். உள்ள வந்து கேபிளும் இது மட்டும் தான் இருந்தது. இன்னும் ஒரு 3 கேஸ் கொடுத்திருக்காங்க. ஆமா கலரா விதவிதமா ஆரஞ்சு கலர், ஒரு வானவில் ப்ளூ கலர், வானவில் இல்லங்க வான ப்ளூ கலர், அப்புறம் நார்மல் ப்ளூ கலர். இந்த ப்ளூ கலர் பாத்தீங்கன்னா இந்தியா ஒன்லி ப்ரோ. பேனல் தான் ப்ரோ சொன்னல. இதுக்குள்ள இருக்கு பாருங்க. அது ஆக்சுவலா லான்ச்சுக்கு முன்னாடி எல்லா கிரியேட்டருக்கும் இதை தான் வந்து இன்வைட்டாவே அனுப்பிச்சாங்க. இதுல பாத்தீங்கன்னா சிம் எஜெக்டராவும் இருக்கும், அந்த ஸ்க்ரூ டிரைவராவும் இருக்கும், கேஸ் சைடுல மாற்ற அந்த சிம் ட்ரே, அப்புறம் அந்த ரவுண்ட் டயல் இருக்குல்ல, அது முத கொண்டு தனித்தனியா கொடுத்தேன். பேட்டரிலாம் ரிமூவ் பண்ணலாம் போலயே. பேட்டரி ரிமூவ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ப்ளூ கலர் தான் போகணும். ப்ளூ ஆரஞ்சு. எனக்கு ப்ளூ இல்ல ஆரஞ்சு. சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. ஆரஞ்சு கலர் மாட்டிட்டு இந்த ப்ளூ கலர் டயல மாட்டி விட்டுருங்க. ஆரஞ்சு ப்ளூ கலர். நல்லா இருக்கு. இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஐபி ரேட்டிங் இருக்காது. ஐபி ரேட்டிங் இருக்காதுன்றது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா அடிக்கடி கழட்டி மாட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் வந்து சில நேரம் எடுக்கிறப்ப உடஞ்சிரும். ஸ்க்ரூ லூஸ் ஆயிரும். ஆமா. அடுத்து இது ஆப்பிள் வாலெட். ஆப்பிள் வாலெட் எல்லாம் கிடையாது ப்ரோ. இது ஸ்க்ரூ தான் போல ப்ரோ. ஸ்க்ரூ தான். அதே ஸ்க்ரூல மாட்டி இன்ஃபினிக்ஸ் விக்கிறான்ல கேஸ், அந்த மாதிரி இது வச்சிட்டீங்கன்னா ஒட்டிக்கிறோம். ஓ இது வந்து எதுக்கு தெரியுமா? அந்த இதை வந்து நம்ம ஸ்டாண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இதை நான் நம்ம கையில வச்சிருந்தேன், நான் வாட்டுக்குவேன், நானும் பிரிப்பேன். இவருக்கு வந்து அந்த வயசானவங்க கழுத்துல மாட்டிக்கலாம். உங்க கழுத்துல மாட்டீங்களா? கரெக்டா இருக்கும். டைட் ஆகுது. வந்திருக்கீங்க என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. அடுத்து வந்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். இந்த போன்ல இவ்வளவுதான் சப்போர்ட் இருக்கு. அவ்வளவு இருக்குல்ல ப்ரோ. 20,000 ரூபாய்க்குள்ள 33ன்றதெல்லாம் கம்மி தான். 1 லட்சம் ரூபாய்க்கு 20 வாட்ஸ் தான் நான் வச்சு சுத்திட்டு திரியுறேன். அங்க ஒரு குத்து. CMF by நத்திங். பட்ஸ் ப்ரோ 2. இது அந்த கம்பெனியோட பேர்ல இது. அதான் இது நீங்க பாண்டி கேட்ட மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்கு. இது நல்லா இருக்கு டெக்ஸ்சர். ஓகே. டைப் சி சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸ், நத்திங்கோட அந்த யூசர் மேனுவல். வாட்ச் ப்ரோ 2. இவனே வந்து சாம்சங் வாட்சை கலாய்ச்சிருக்கான் ஒரு காலத்துல. தெரியுமா அந்த மேட்டர்? அவர் யூடியூப்ல உட்கார்ந்து யார வேணா சாம்சங் வாட்ச் 5 ப்ரோ நினைக்கிறேன். சாரு சொன்னாரு. இப்பெல்லாம் யாரு ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்றா? அப்புறம் என்ன நீங்க வந்த? ஆனா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. வாட்ச் 1 லான்ச் பண்ணாங்க, இப்போ வாட்ச் 2. கேட்டா வந்து அது வந்து சப் பிராண்ட் தானே, நத்திங் லான்ச் பண்ணல இல்ல அப்படின்றாங்க. கேட்டா ஃபீல் நல்லா இருக்கு. சாலிடா தெரியுது. பார்க்க நல்லா இருக்கு. ஆனா பொம்மை வாட்ச் மாதிரி தான் எனக்குலாம். இங்க போறீங்க இதுக்கு கலர் கொடுத்துருக்காங்க ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ. லெதர் ப்ரோ. இந்த சார்ஜர் இந்த மாதிரி சார்ஜர் வந்து குடுக்கறது நிப்பாட்டலாம். டாப் சார்ஜிங் மாதிரி கொடுக்கலாம். பட் இத பார்த்தாலே எனக்கு வெறுப்பாதுங்க. இது சில நேரம் ஒட்டும் ப்ரோ. சில நேரம் இந்த பாருங்களேன், இப்படி கொண்டு போவேன் ஒட்டாது. அதே இது இப்படி கொண்டு போய் கரெக்டா ஒட்டணும். ஆனா கிரவுன்லாம் பெருசா நிறைய வாட்ச்ல நம்மளால பார்க்க முடியாது. அதை வந்து சும்மா கொடுத்துருப்பானுங்க. வந்து அது ஆக்சஸோட கொடுத்த மாதிரி இருக்கு. எனக்கு வந்து லைட்டா சாம்சங் வாட்ச் பாக்குற மாதிரியே ஒரு ஃபீலிங். சாம்சங் வாட்ச்ல ஆப்பிள் கிரவுன் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபயர் பெல்ட்டோட சார்ஜர். சோ மொத்தமா 3 ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆயிருக்கு. முதல்ல CMF Phone 1, Buds Pro 2, Watch Pro 2. முதல்ல CMF Phone 1ல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத பாத்துறலாம். அத வந்து நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்தோம். பேக் பேனல்ல கழட்டலாம், ஸ்க்ரூலாம் கொடுத்திருந்தாங்க. வித்தியாசமா இருக்கு. டயல் வித்தியாசமா இருக்கு. டயல் கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு யூஸ் இல்லையே. இது வந்து இங்கேயும் ஒரு ஸ்க்ரூ தான் இருக்கு. ஹார்ட்வேர் 7300 Dimensity வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 5G ப்ராசஸர், 9 5G பேண்ட் இருக்கு. நியர்லி ஒரு 6.5 லட்சத்துக்கு தான் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்கோரும் வரும். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட் ஃபோன் இன் தி செக்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கேம்லாம் சூப்பரா விளையாடலாம். கேம் சூப்பராலாம் விளையாட முடியாது. இது வந்து ஒரு சாதாரண ப்ராசஸர். டே டு டே யூஸ்க்கு நல்லா இருக்கும். ஒரு மாடரேட் கேம் வந்து விளையாட முடியும். வேற இந்த 8+8 GB விர்ச்சுவல் அதெல்லாம் இருக்கு. 6GB வாங்கினா 6+6, 8 வாங்கினா 8+8. சரி, அது எப்படி இது ஃபாஸ்டஸ்ட் சிப்னு நீங்க சொல்றீங்க? IQல 7200 இருக்கு. அது ஆண்ட்ராய்டு 7 lakhsக்கு மேல போகுதுல. திருத்தம்
இதை நான் ஃபாஸ்டஸ்ட்னு சொல்லல, நத்திங் வந்து ஃபாஸ்டஸ்ட்னு சொன்னாங்க. இது இந்த செக்மெண்ட் அவங்க மீன் பண்றது என்ன தெரியுமா? எப்படியும் 20,000 ரூபாய்க்கு அந்த ஃபோன் இருக்கு, இதை ஒரு 20,000 ரூபாய் போட்டுட்டு ஒரு 2,000 ரூபாய் ஆஃபர்னு போட்டுருவாங்க, இல்ல 3,000 ரூபாய் கார்டு ஆஃபர்னு போட்டு அந்த விலைக்குள்ள நாங்க தான் கொடுக்குறோம் அப்படின்னு வருவாங்க. இது இவங்க மட்டும் இல்ல, எல்லா பிராண்டும் பண்றாங்க. இதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளே பாத்தீங்க அப்படின்னா as usual இப்ப எல்லாரும் கொடுக்குற மாதிரி 6.67 இன்ச்ல சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 120 Hz refresh rate, 2000 nits peak brightness இருக்கு. டிபிக்கல் வந்து 700 தான். ஆனா ஒரே ஒரு பஞ்சாயத்து என்ன அப்படின்னா சுத்தி 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 பெசல்ஸ் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்களேன். பிக்சல் 80 பாத்தீங்களா, 50,000 ரூபாய், அதுல எவ்வளவு பெரிய பெசல் இருக்கும். இது வந்து முட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா ஓகே, டிசைன் மொக்கைலாம் சொல்ல முடியாது. ஸ்பெக் வந்து டிஸ்பிளே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க, நல்ல பிரைட்டான பேனல், சூப்பர். அதை தவிர பேட்டரி அப்படின்னு பார்க்கையில வந்து 5000. ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படின்னு பார்க்கையில பாத்தீங்க அப்படின்னா 33 வாட்ஸ் இதுல இருக்கு. இதுல சப்போர்ட் இருக்கா? சப்போர்ட் இருக்கு. அதனால தான் அதை லான்ச் பண்ணிருக்கானுங்க. CMF-னே பிராண்டிங்ல வருது. ஆக்சுவலா ஏன் வந்து நத்திங் CMF கொண்டு வந்தான் தெரியுமா? சொல்லுங்க. தெரியாதெல்லாம். இது என்ன கோடு? கோடு தானே. ஆமா. இது என்னது? குட்டி கோடு. இது எப்படி குட்டி நீ சொல்றீங்க? இதை விட இது சின்னதா இருக்கு. சோ இந்த லாஜிக் தான் இங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுவானுங்க. நத்திங் என்ன பண்றான் அப்படின்னா அவனை ஒரு பிரீமியம் பிராண்ட் ரேஞ்சுக்கு வளர்த்து விடணும். ஒரு OnePlus ரேஞ்சுக்கு, ஐபோன் ரேஞ்சுக்கு, சாம்சங் அளவுக்கு கொண்டு போகணும். பட் எவனும் மதிக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா லோ பட்ஜெட்ல ஒரு போன் இருக்கு அப்படின்னா டே CMF வந்து லோ பட்ஜெட்ரா, நத்திங் வந்து பிரீமியம்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதுக்காக தான் இந்த மெத்தடே. CMF மோஸ்ட்லி யார் வாங்குவாங்கன்னா பட்ஜெட்ல. இப்போ பட்ஜெட்ல வாங்குவானே CMF ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து பிரீமியமா தகணும் அப்படின்னு நினைக்கிறோம், நத்திங் போயிடலாம் அப்படின்ற ஒரு தாட் கிரியேட் பண்றதுக்காக சைக்காலஜிக்கலா கொண்டு வரப்பட்டது தான் இந்த CMF அப்படின்ற பிராண்ட். ஒன்லி பிகாஸ் ஆஃப் இது யாருனால வந்து இவ்வளவு ஹைப் கிரியேட் ஆச்சு அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ். சோ வேற நத்திங் OS 2.6 இருக்கு. நம்ம as usual பாக்குற மாதிரி ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல் வந்து லைட்டா தரும். ஆண்ட்ராய்ட் 14 2 வருஷம் OS அப்டேட், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச். சவுண்ட் கேட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. கிளாரிட்டி நல்லா இருக்கு, பேஸும் ஓரளவு ஃபீல் ஆகுது. வேற என்ன சொல்லணும் அதுல? கேமரா. கரெக்ட். கேமரா வந்து ஃபர்ஸ்ட் வந்த லீக்டு டிசைன்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேமரா இருக்கும். நான் சூப்பர் பரவாயில்ல, ஒரு கேமரானாலும் உருப்படியா கொண்டு வந்துருவேன். 2 கேமரா கொடுத்தேன். மொத்தா ஏதோ பண்ண போறேன்னு பார்த்தா ஒரே ஒரு மெயின் கேமரா 50 மெகாபிக்சல் சோனி சென்சார், ரெண்டாவது போர்ட்ரேட் லென்ஸ். அதுக்கு மெகாபிக்சல் கிடையாது, 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் செல்ஃபி. இந்த கேமரால வந்து நம்ம ஐபோன்ல பாக்குற மாதிரி ஆக்ஷன் மோட்னு ஒன்னு இருந்தது. அதோட அவுட் எப்படி இருந்துச்சுன்றத வந்து விக்னேஷே வந்து சாம்பிள் காமிப்பாரு. சாம்பிள் ஆக்ஷன் மோட்.4K 30ல வந்து உங்களால வீடியோ எடுக்க முடியும். சாம்பிள் இப்போதைக்கு எடுத்த வர பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு டீசென்ட்டா இருந்துச்சு. பட் கிளாரிட்டிலாம் பெருசா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்ல. லெட்ஸ் see நாங்க ரிவ்யூ பண்றப்ப இது எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல வந்து 1080/60 தான் தெரியுதா? தெரியுது. எப்படி இருக்கு? மொழுன்னு இருக்கு. அடுத்து வந்து பட்ஸ் Pro 2. இதுல என்ன ஹைலைட் அப்படின்னா இப்படி ரொட்டேட் பண்றப்போ வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும். பிரஸ் பண்ணீங்கன்னா சிங்கிள் பிரஸ்க்கு ஒன்னு, டபுள் பிரஸ்க்கு ஒன்னு, ட்ரிபிள் பிரஸ்க்கு ஒன்னு, பிரஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்கன்னா அதுல ஒரு மேட்ரு. இந்த மாதிரி எல்லாத்தையும் உங்களால தனித்தனியா போய் அவங்களோட ஆப் இருக்கு, அதுல போய் உங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்கிற முடியும். இது பொதுவா நிறைய TWSலாம் பாத்துருக்க மாட்டோம். இல்ல சும்மா இருந்தாலும் இப்படி உட்கார்ந்து விளையாண்டுக்கலாம். இப்படி இப்படி இது பண்றதுக்கு அந்த சவுண்ட் நார்மலா பண்ணையில ஓகே ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னு இருக்கு. ரெண்டாவது இந்த பட்ஸ் இருக்கு இல்லையா, 11mm டிரைவர் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆடியோ கோடெக் பாத்தீங்கன்னா AAC, SBC, LDAC சப்போர்ட் வந்து இருக்கு. ANC இருக்கு, ஆனா வந்து ஹைபிரிட் ANC வந்து கொடுத்துருக்கு. பேட்டரி லைஃபும் வந்து கிட்டத்தட்ட 46 மணி நேரம் பேட்டரி லைஃப் சொல்றான் வித் கேஸோட. ஆமா, வெறும் இயர்போன் மட்டும்னா 11 மணி நேரம் நார்மலா யூஸ் பண்ணா. உங்களுக்கு பார்க்கையில இது எப்படி இருக்கு? ஆரஞ்சு கலர்ல நல்லா சூப்பரா இருக்கு. ஃபினிஷ் நல்லா இருக்கு. ஆனா ஓபன் பண்ணி பார்த்தா நத்திங்கோட இது வந்து டிசைன் அப்படியே தான். யா டிசைன் என்ன நீங்க கனெக்ட் பண்ணையில இங்க குவிக் டாகிள் பாத்தீங்களா, அதுவே நத்திங்கோட இயர்போன் தான் வருது. எனக்கு அதான் புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வாட்ச் Pro 2. இந்த வாட்சை பொறுத்தவரை அலுமினியம் அலாய் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்களாம். வெயிட்டே வந்து ஒரு 50 கிராமுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நல்ல வெயிட்லெஸ்ஸா பண்ணிருக்காங்க. லுக்கும் கையில கட்டுறப்ப நல்லா இருந்தது. இது எனக்கு நல்ல பயங்கர ஒரு ஸ்மூத் ஃபீல் இருக்கு. ஸ்மூத்தா இருக்கு OS. எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ராய்டை பொறுத்தவரை சாம்சங், OnePlus, அதுக்கப்புறம் வந்து Amazfit இந்த மாதிரி ஒரு சில வாட்ச்ல தான் அந்த ஸ்மூத்தான ஒரு OS நான் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்மூத்தான ஒரு OS. அந்த ஃபீட்பேக்கும் நல்லா இருக்கு. நீட்டா பண்ணிவிட்டான். இதுக்கும் ஒரு ஆப் இருக்கு. ஆப்போட கனெக்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எல்லா டேட்டாவும் பாத்துக்க முடியும். போன் பேசலாம், ப்ளூடூத் காலிங் இருக்கு. அதுக்கு AI நாய்ஸ் கேன்சலேஷன் வேற கொடுத்திருக்காங்க. இந்த AI வந்து 2024ல வச்சு செய்யறாங்க சரியா. அண்ட் பேட்டரின்னு வரையில வந்து 11 நாள் பேட்டரி வரும் அப்படின்றாங்க. சார்ஜர் மட்டும் நல்லா கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். சார்ஜர் தான் மொக்க பண்ணிட்டானுங்க, அது பிடிக்கல எனக்குமே. இன்னொன்னு இந்த ஹார்ட் ரேட், ஸ்டெப் கவுண்ட், 100 வாட்ச் ஃபேஸ் இதெல்லாம் தாண்டி இதுல GPS இருக்கு பில்டினா. இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மேட்டர் இருக்குல்ல, இதை கழட்டிக்கலாம். எதுக்குன்னா நீங்க வந்து இதை கஸ்டமைஸ் பண்றதுக்கு ஸ்ட்ராப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ரவுண்ட் டயலையும் வந்து உங்களால மாத்திக்க முடியும்.
அப்படின்னா இல்ல டிசைனை மட்டும் காப்பி அடிச்சாங்க, அந்த டயலும் ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்திருக்கும். அங்கங்க ஒவ்வொரு கம்பெனில இருந்து எடுத்து ஒரே மிக்ஸில போட்டு அடிச்சிட்டாங்க. நீங்க கேட்டீங்களா ப்ரோ ஒரு ஷார்ட்ஸ்ல, எனக்கு அதுல இருக்கிற மாதிரி டிஸ்பிளே வேணும், இதுல இருக்கிற மாதிரி ப்ராசஸர் வேணும், இந்த கேமரால இருக்கிற போன் இதுல வேணும், அதுதான் வந்து உங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட டிஸ்பிளே, ஐபோனோட ப்ராசஸர், பிக்சல் மாதிரி போட்டோ எடுக்கணும். ஓகே, பார்ப்போம். உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்க. நீங்க பார்த்த வேலைக்கெல்லாம் இது எந்த அளவுக்கு ஒர்த்துன்றதையும் நம்ம டீட்டெயிலா இன்னொரு நாள் பேசுவோம். நன்றி. யூனிசெக்ஸ் வாட்ச் மாதிரி இருக்கு. யூனிசெக்ஸ் மாதிரி தான் இருக்கு. பசங்க கட்டினா அது மேன்லியா இருக்கணும், அப்பதான் வாட்ச் நல்லா இருக்கும். அப்ப எனக்கு மட்டும் நல்லா இருக்கு நீங்க. All my friends are toxic, all ambition is so rude and always negative.